ஊரோட பேரு அலிப்பூர். அது ஹைவேக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு சின்ன ஊரு. அந்த ஊர்ல இருக்கிற ஜனங்களுக்கு ஒரே ஒரு டைம் பாஸ் சினிமா. அலிப்பூர்ல ஒரே ஒரு சினிமா ஹால், தில்லு மஹால். அதுவும் ஊருக்கு எல்லையில இருக்கும். தில்லு மஹாலுக்கு போகணும்னா அலிப்பூர் வழியாதான் போயாகணும். அதுதான் ஒரே வழி. ஏதாவது புது படம் ரிலீஸ் ஆச்சுன்னா அலிப்பூர் மக்களுக்கு சந்தோஷமே சந்தோஷம். அதுவும் ஹாரர் படம்னா அந்த தியேட்டர் ஃபுல்லா ஜனங்களால ரொம்பிடும். ஹாரர் மூவிஸ்க்கு தில்லு மஹால் ரொம்ப ஃபேமஸ். ஆனா இப்போ சில நாட்களா அந்த சினிமா தியேட்டர்ல நைட் ஷோ போடுறத விட்டுட்டாங்க. ஈவினிங் ஷோ முடிஞ்சதுமே ஆட்கள், மேனேஜர், ஆபரேட்டர், கவுண்டர்ல டிக்கெட் கொடுக்கறவன், பார்க்கிங்ல பார்க்கிங் டிக்கெட் கொடுக்கறவன், கடைசியா செக்யூரிட்டி கூட பயத்துல கேட்டை மூடிட்டு உடனே போயிடுவாங்க. எல்லாரும் போனதுக்கு அப்புறம் அரை மணி நேரம் கழிச்சு, அதாவது சரியா 9 மணிக்கு தியேட்டர் கதவு தானாவே திறந்துக்கும். நொடியில தியேட்டர் எல்லாம் சுத்தமாயிடும். சரியா 9:20 டிக்கெட் கவுண்டர்ல வந்து உக்காந்துக்கும் பேய். இருக்கிற எல்லாருக்கும் சினிமா ஹால்ல பேய் இருக்கு அப்படிங்கறது தெரிஞ்சு யாரும் அங்க போக மாட்டாங்க. ஆனா ஹைவேல நைட்ல அந்த பக்கமா போறவங்க தூரத்துல இருக்கிற சினிமா தியேட்டரை பார்த்து அங்க படம் பாக்குறதுக்கு வருவாங்க. ஆனா அலிப்பூர்ல இருக்கிறவங்க அவங்க கிட்ட பேயோட கதையை சொல்லி அவங்கள திரும்ப போக சொல்லிடுவாங்க. யாருமே அந்த தில்லு மஹாலுக்கு நைட் ஷோக்கு போக மாட்டாங்க, யாரையும் போகவும் விட மாட்டாங்க. இது இப்படி இருக்கும்போது அலிப்பூர்ல இருக்கிற ஒரு பேப்பர் மில்ல லோடு இறக்குறதுக்காக லாரியில வந்திருந்தா பப்பு சிங். அப்பவே இருட்டாயிடுச்சு. அதனால லோடு இறக்குறதுக்கு யாரும் வரல. பப்பு சிங் அடுத்த நாள் காலையில வரைக்கும் அங்க வெயிட் பண்ண வேண்டி இருந்துச்சு. மில்லுல இருந்தா ரொம்ப போர் அடிக்கும்னு டைம் பாஸ்க்காக ஏதாவது படத்துக்கு போலான்னு அவன் போய்கிட்டு இருக்கும்போது, ஓய் தாத்தா, உங்க ஊர்ல சினிமா தியேட்டர் இருக்கா? இருந்தா எப்படி போகணும் வழி சொல்லுங்க. இருக்கு, ஆனா நைட் ஷோ போகாதீங்க. சினிமா ஹால்ல பேய் இருக்கு, போடா செத்துடுவீங்க. சினிமா ஹால்ல பேயா? கிழவை காமெடி பீஸா இருப்பான் போல. பேய் படம் போடுவாங்க போல இருக்கு. இதுக்கு போய் ஒரேடியா ஹால்ல பேய் இருக்குன்னு சொல்லிட்டு போறான். இந்த சிங்கனா எவ்வளவு பெரிய பேயா இருந்தாலும் பயந்து ஓடிடும். ஆளுக்கு வழி மட்டும் சொல்லு, மித்தத நான் பாத்துக்கிறேன். உனக்காக தான் சொல்லுறேன், புரியலையாடா முட்டாள்? அந்த பேய் உன்னை கொன்னுரும்டா. இவர் என்னமோ பெரிய அப்பாட்டக்கிற மாதிரி பேசுறாரு. நீ இல்லனா இன்னொருத்தங்கிட்ட வழிய கேட்க போற. போயா கிளட்டு பயலே, போயா. அப்படி ரொம்ப கோவமா அங்கிருந்து போய் ஊரெல்லாம் தேடிக்கிட்டு இருந்தான். ஆனா அங்க யாருமே இருக்கல. ஊர்ல எல்லா இடமும் ரொம்ப அமைதியா இருந்துச்சு. அப்பாடா, வழி தெரிஞ்சிருச்சு. என்னது, நைட் ஷோவுக்கு போனா பேய் கையால செத்துருவனா? ஜாக்கிரதையா. அட தியேட்டர்கார பயலில, உங்க பப்ளிசிட்டிக்கு ஒரு அளவே இல்லையாடா? அச்சச்சோ, மணி 9 வேற ஆச்சு. முதல்ல இருந்து பாக்கலனா படம் புரியாதே. பேய் படம் வேற. அச்சச்சோ அப்படின்னு அங்கிருந்து வேக வேகமா தியேட்டருக்கு போனான். உள்ள போய் பார்த்தா அங்க யாருமே இல்ல. என்னது, போஸ்டர்ல என்னமோ எழுதியிருக்கேன். தைரியம் இருந்தா பயப்படாம படத்தை பாருங்களா. ஐயோ, இது என்னமோ பயங்கரமான பேய் படமா இருக்கும் போல. நம்ம பயப்படாம பார்க்கணும். அப்படி நினைச்சுக்கிட்டு டிக்கெட் வாங்க கவுண்டர் கிட்ட போனா.
ஐயோ சாமி, தாத்தா சொன்னது நிஜமா இருக்கும் போலயே. இல்ல இல்ல, ஒருவேளை அதெல்லாம் பப்ளிசிட்டி ஸ்டெண்டா கூட இருக்கும் போல. பேய் படம் இல்லையா, பயப்பட வைக்கிறதுக்காக தான் இதெல்லாம் பண்றாங்க. நான் பயப்பட மாட்டேன்ல, நம்மெல்லாம் சிங்கம்ல. டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே போய்கிட்டு இருக்கான். ஐயோ, போஸ்டரே இவ்வளவு பயங்கரமா இருந்தா படம் எவ்வளவு பயங்கரமா இருக்கும். அந்த தாத்தா மட்டும் இந்த படத்தை பார்த்தா பயந்தே செத்துருவாரு. நம்ம மட்டும் பயப்படவே கூடாது, நம்மெல்லாம் சிங்கம்ல. இதென்ன, டிக்கெட் வாங்க கூட ஒருத்தர் இல்ல. டிக்கெட் கொடுறா பப்பு. சிங்கு பயந்துகிட்டே டிக்கெட்டை கொடுத்துட்டு உள்ள போனா. இந்த அலிப்பூர்ல நைட் ஷோல பேய் படம் பாக்குற ஆம்பளை யாருமே இல்லைன்னு நினைக்கிறேன். ஆனாலும் இந்த தியேட்டரோட பப்ளிசிட்டிக்காக இவங்க அடிக்கிற ஸ்டண்ட பார்த்தா யாரு வருவா? அட பயந்தாங்கோலி பசங்களா, இந்த சிங்கனா சிங்கம்டா. என்ன பயப்பட வைக்க முடியாதுடா உங்களால. இந்த பேய் படத்தை விட உங்க பப்ளிசிட்டி ஸ்டண்ட் தான்டா பயங்கரமா இருக்கு. அப்படி சொல்லிட்டு ஊருக்குள்ள நடந்து வந்துகிட்டு இருந்த சிங்குக்கு எதிரில அந்த தாத்தா வந்தாரு. என்னடா பொடிப்பையிலே, சினிமா தியேட்டர் வெளியா வர போல இருக்கு. ஒருவேளை சினிமா தியேட்டருக்குள்ள போயிட்டு வரியா? என்னையா பொடிப்பைன்னு சொல்றியா? படத்தை பார்த்துட்டு வரேன்டா கிழட்டு பயலே. டில்லு மஹால்ல நைட் ஷோக்கு போயிட்டு ஒருத்தன் உயிரோட வந்த அந்த விஷயம் ஊர்ல இருக்கிற எல்லாருக்கும் தெரிஞ்சது. ஊர் தலைவர் வந்து, அட தம்பி, நீ நிஜமாவே சினிமா ஹாலுக்குள்ள போயிட்டு தான் படம் பார்த்தியா? என்ன அந்த பேய் ஒன்னும் பண்ணலையா? பெரியவரே, தியேட்டருக்காரங்களோட பப்ளிசிட்டி ஸ்டண்டுக்காக உங்களை முட்டாளாக்கிட்டாரு. அந்த ஹால்ல பேயும் இல்ல, ஒண்ணும் இல்ல. அட தம்பி, பப்ளிசிட்டி ஸ்டண்டா என்னடா? அந்த தியேட்டரோட ஓனரே நான் தான்டா. ஏற்கனவே அங்க 2 பேரும் செத்துட்டானுங்க. அந்த தியேட்டர்ல வேலை பார்த்த பொண்ணை கூட அந்த பேய் கொன்னுடுச்சுடா தம்பி. அப்படியா? நீங்க சொல்றது எனக்கு இப்பதான் புரியுது. என்ன தவிர அந்த சினிமா ஹால்ல ஒருத்தர் கூட இல்ல. அப்படின்னா நிஜமா அந்த கை பேயோட கையா? அந்த பேய் ஒன்னும் பண்ணலையா? அப்படின்னா உன்னால மட்டும்தான் அந்த பேயை இந்த சினிமா ஹால்ல இருந்து வெளியேற்ற முடியும். இன்னைக்கு நைட்டு கூட நீ போய் அந்த சினிமா ஹால்ல படம் பாரு, உனக்காக நாங்க வெளியே இருக்கோம். இது என்ன என் மாமியார் வீடாடா அடிக்கடி போயிட்டு வர்றதுக்கு? பேயோட சினிமா ஹால்டா. இந்த வாட்டி போனா கண்டிப்பா நான் செத்துடுவேன். என்ன விட்டுருங்கடா. முடியாதரா தம்பி, இன்னைக்கு நைட்டு நீ நைட் ஷோ போய் பார்த்துட்டு வந்தாதான் உன்னோட லாரி இந்த ஊரை விட்டு தாண்டும். இல்லைன்னா உன் லாரியை கொடுக்க மாட்டோம். உனக்கு தெரியுமோ தெரியாதோ, இந்த பேப்பர் முள்ளு கூட என்னோடதான். அப்படி அவனை மிரட்டி அந்த தியேட்டருக்குள்ள போக சொன்னாங்க ஊர் மக்கள். இந்த தடவை ரொம்ப பயந்துகிட்டே உள்ள போனான். வேற வழி இல்லாம தைரியத்தை வரவழைச்சு காசை எடுத்துக்கிட்டு கவுண்டர் கிட்ட போனான். ஆனா அந்த பேயோட கையை வெளியே வந்து டிக்கெட் கொடுக்கல. ஹால்ல இருக்கிற கதவு கிட்ட போய் டிக்கெட் அப்படின்னு கேட்டான். ஆனா பேயோட கை வந்து அந்த டிக்கெட்டை கட் பண்ணல. கதவு திறந்துகிட்டு தியேட்டருக்குள்ள போனா. எல்லா இடமும் அமைதியா இருந்துச்சு, யாரும் இல்ல. வெளியே திரும்பி போயிடலான்னு நினைக்கும் போது ஒரு மூலையில பேய் நின்னுக்கிட்டு அழுதுகிட்டு இருந்துச்சு. தைரியத்தை வரவழைச்சுக்கிட்டு பக்கத்துல போனா.
எதுக்கு அழுற? யாரு நீ இந்த தியேட்டரை விட்டு வெளியே போகலனா என்னோட லாரியை என்கிட்ட கொடுக்க மாட்டாங்க. ப்ளீஸ் போயிடு. போயிடுறேன். ஆனா நீ எனக்கு ஒரு உதவி செய்யணும். கண்டிப்பா செய்யறேன். என்ன செய்யணும்னு சொல்லு. இந்த தியேட்டருக்கு பின்னாடி இருக்கிற ஒரு பாழடைஞ்ச வீட்டுல என்னுடைய பணம் இருக்கு. அதை எடுத்து அதுக்கு ஈமச்சடங்கு எல்லாம் நீங்க செஞ்சிட்டீங்கன்னா நான் இந்த தியேட்டரை விட்டுட்டு போயிடுறேன். உங்க பணம் எதுக்கு இங்க இருக்கு? நிஜமா என்ன நடந்தது? என் பேரு கமலா. நான் ஒரு அனாதை. நான் சின்ன வயசுல இருந்தே இங்கேயே தான் இருக்கேன். இதே தியேட்டர்ல தான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். என்னோட ஓனர் ரொம்ப நல்லவர். நான் ஒரு ஸ்வீப்பர் தான். ஆனா எனக்கு டிக்கெட் கவுண்டர்ல உட்காந்து டிக்கெட் கொடுக்கணும்னு ஆசை. அதனால என் முதலாளி வருவேன். கமலா, டிக்கெட் கவுண்டர்ல உட்காரணும்னா கணக்கு வழக்கு தெரியணும், நல்லா படிக்கணும். ஈவினிங் ஷோ முடிஞ்ச உடனே சாயங்காலம் படிக்க போ. நீ படிச்சு 10வது பாஸ் பண்ணிட்டு வா. அப்புறமா உனக்கு நான் கிளர்க்கு வேற போட்டு தரேன். ஓனர் சொன்ன மாதிரி கஷ்டப்பட்டு ராத்திரியில படிச்சேன். 10ஆம் கிளாஸ் கூட பாஸ் பண்ணேன். ஓ, சவாஸ் கமலா, வெரி குட். சரி, அப்படின்னா இப்ப இருக்கிற அந்த கிளர்க்கு 3 ஷோவுக்கு டிக்கெட் கொடுக்கறான். நீ நைட் ஷோவுக்கு டிக்கெட் கொடு. இன்னையில இருந்து நீ வெறும் கமலா இல்ல, கிளர்க்கு கமலா. என்னோட சந்தோஷத்துக்கு அளவே இல்ல. முதல் நாளாச்சேன்னு கோயிலுக்கு போயிட்டு திரும்ப வரும்போது நைட்டு ரொம்ப லேட் ஆயிடுச்சு. ஈவினிங் ஷோ முடிஞ்சு போச்சு. 9:20க்கெல்லாம் டிக்கெட்ஸ் கொடுக்கணும்னு வேக வேகமா வந்துகிட்டு இருந்த என்ன 2 திருடனுங்க என்ன கொன்னு என் கழுத்துல இருக்கிற செயினை எடுத்துக்கிட்டு அந்த பாழடைஞ்ச வீட்டுக்குள்ள என்ன போட்டுட்டு போயிட்டானுங்க. கவுண்டர்ல டிக்கெட் கொடுக்கணுங்கிற என்னுடைய ஆசை நிறைவேறாததுனால செத்ததுக்கு அப்புறமும் இந்த தியேட்டருக்குள்ளேயே சுத்திக்கிட்டு இருக்கேன். ஒரு நாள் நைட்டு அந்த திருடனுங்க 2 பேரும் இங்க வந்ததும் நான் அவங்கள கொண்டு பழி தீர்த்துக்கிட்டேன். ஆனா டிக்கெட் கொடுக்கணுங்கிற ஆசை என்னை விட்டு போகாததுனால சரியா வந்து 9:15க்கெல்லாம் டிக்கெட் கொடுக்க ஆரம்பிப்பேன். ஆனா என்னை பார்த்து பேயின்னு பயந்து யாருமே தியேட்டருக்கு வரவே இல்லை. யாராவது என் கையில டிக்கெட் வாங்க மாட்டாங்களான்னு எங்கிக்கிட்டு இருந்தேன். உன்னாலதான் என் ஆசை நிறைவேறிச்சு. இனிமே நான் இங்க இருந்து போயிடுறேன். பேய் சொன்ன எல்லாத்தையும் பெரியவங்க கிட்ட சொல்லி எல்லாரையும் வச்சு கமலாவோட உடம்புக்கு ஈமச்சடங்கு செஞ்சு லாரியை எடுத்துட்டு பப்பு சிங் அங்கிருந்து கிளம்பிட்டான். மறுபடியும் எப்பவும் போலவே தில்லு மஹல்ல நைட் ஷோ போட ஆரம்பிச்சிட்டாங்க. புக்கிங் கவுண்டருக்கு கமலா கவுண்டர் அப்படின்னு பேரும் வச்சாங்க.